மூதேவி அறிவியல உனக்கு இவ்வளவு சூடா கொடுப்பேன் கையை இப்படி சுடுங்க பாத்தியா? நீங்க தானே சூடா கேட்டீங்க. சூடா கேட்டா சூடா குத்துறா கையில குடியாத தலைமையில குத்துடி. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பால் கொண்டு பால் எடுது பால் கொண்டு மூஞ்ச போறது. கல்யாணி கோவமே பேசுறது என்ன தவறா நினைக்கிறியா? கோவப்பட மாட்டேன் மாமா. அப்படியா? ஆமா. பாத்தியா கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. உங்க அப்பா கிட்ட முடிஞ்சு போச்சா? முடிந்து விட்டது. முடிஞ்சே போச்சா? ஆமா. இந்த நகை போட்டுருக்காரு. இந்த நகை கொஞ்சமா பாத்தியா? ஏ மாமா எல்லாம் பழைய நகை போட்டுருக்காரு உங்க அப்பா. என் நகலா பழசா இருக்குதுன்னு சொல்றீங்க? ஆமா. என் நகலா என் தாயோட நகை மாமா. என் தாய் ஞாபகமா எங்க அப்பனுக்கு சீதனமா போட்டிருக்காரு. தாய் ஞாபகமா உனக்கு சீதனமா போட்டாரா? உனக்கு தாய் போட்ட நகை எத்தனை வருஷம் ஆகும்? பல வருஷம் ஆகுது. அந்த நகையில எப்படி இருக்கும்? பழசா இருக்கும். அந்த பழைய நகையை உனக்கு போட்டிருக்காரு. உன்னிடத்தே புன்னகை இருக்கிறது. ஆனால் போட்டு இருக்கிற பொன்னகை ஒண்ணு கூட பொருத்தமா இல்ல. சுருக்கமா சொல்ல போனா சத்தியமா இந்த நகை எனக்கு பிடிக்காதுடி. மாமா இந்த நகை உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா ஆமா. அதுக்கு நான் என்ன செய்ய சொல்லுங்க? அப்படின்னு நான் என்ன சொல்ல செய்வேன்? என்ன சொன்னாலும் நான் செய்வேன் மாமா. உண்மையாகவா? இந்த நகையாத்திரையும் கேட்டு இதெல்லாம் மாத்திட்டு புது நகையை நான் கொண்டு வரேன். அப்படியா? ஆமா. என் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீங்களா? பாசம் இல்லாத பேசுவேனா? உங்கள் பாசத்தை நான் புரிஞ்சிக்காத பேசிட்டேன் மாமா. உண்மையாகவா? நீங்க கேட்ட பிரகாரம் அத்தனை நகையை நான் கழட்டி தரேன். உண்மையாக சொல்றேன். ஆமா மாமா. என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? உண்மையாகவே. மழைக்காலமே அது ஊழல் கூடியது. லா 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 லா. நான் தொட்டதே கத்தி மோகனாகோ. நாமல் மாறும் தண்ணீரோ காண்பது சந்தோஷம். கொலை கொலை கொலையாகோ கொண்டது மரணாகோ மழைக்காலமே நீங்க கேட்ட பிறகு அத்தனை நகையை காட்டி கொடுத்துட்டேன். காட்டிட்டேன் மாமா. ஒண்ணுமே இல்லையே? இல்ல. ஏடி இடி போட்டுங்க. ஆமா இது தாலி மாமா. இது ஓஹோ தாலியா? ஆமா. சரி இது போட்டுக்கோ. இதெல்லாம் மாத்திட்டு புது நகை நான் கொண்டு மாமா. எங்க போறீங்க இந்த நேரத்திலயா? இரவு 11 மணி மாமா. இப்பொழுது வேணா இடிஞ்ச பிறகு போங்க. ஏய் எப்போ எங்க போறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவை கிடையாது. ஒரு ஆளு வெளியில போகும்போது ஏங்க எங்க போறீங்க ஏதோ போறீங்க இப்படிதான் கேட்பாங்களா மாமா? ஏய் பெண்கள் எப்படி தெரியுமா? எப்படி மாமா? ஒரு அடக்க ஒடுக்க வேணும். அப்படியா? ஆமா. எப்படி? பெண்கள் எப்படி தெரியுமா? அடுப்புக்கு நெருப்பு நெருப்பு அது தன்மை போல் தான் பெண்கள். நாங்க எப்படி தெரியுமா? எப்படி? அது வந்து ஒரு புகை. புகை. அந்த புகை போல நாங்க நீங்க எந்த மூலைக்கு எங்க போனாலும் எங்க மீது ஆபத்து வரவே வராது. அடுப்பை விட்டு நெருப்பு வெளியே ஒரு தெரிய பத்தி தெரியும். இதை தெரியாத புரியாது பேசுறேன் மாமா. நகை பத்திரம் மாமா. நகை 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 மணியேக்கிறா பாரு. நகையோடு வர நீ தாக்கத்தாரு அகட்டும்.
அவ்வளோ சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா இதுவரையிலே ஆலய கடமை ஜீவா கண்ணே ஜீவா வேண்டும் வர வேண்டும் என்னது பால்தானே ஏதோ கூடு விடு நான் தவறி போகலாம் பாவை நீதான் தவறி போகலாம் மனவளக்கத்தை தெரிந்ததை இருவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டால் இருவருக்குமே சந்தோஷம் தானே அழகை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி இல்லாம இருக்கு தெரியுமா 5-6 ரூபாய்க்கு என்னை பார்க்காம இருக்க மாட்டாரு வரட்டும் பண்ணாலும் பேசவே கூடாது மீனா பார்க்கா ஒன்று வர மீனா எங்கதான் போனா ஒன்று ஓ தூர்க்கானா மீனா மீனா ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க யார் பார்க்க வந்தீங்க என்ன மூணு சொன்னீங்க எதுக்கு வந்தீங்க மூணு பாருங்க இன்னும் அவ்வளவு கோபம் இருக்கு உனக்கு ஆமா ஏடி அவ்வளவு கோபம் பேசுறேன் உன்னால உன்னை பார்க்கவே இருக்குமே உனக்கு நல்லாவே தெரியும் நானே உங்க அம்மா உள்ள பண்ண சொன்னாங்க போனவல்ல ஓஹோ அங்கேருந்து கோவமா ஆமா மீனா இங்கிருந்து போன என்ன தெரியுமா நடக்க கூட நடந்து போச்சு எனக்கு திருமணமும் முடிஞ்சு போச்சு திருமணமா அட பாவி அவர் கொண்டு தாலி கட்டிட்டியா அவள பேசிட்டியா அவள பாக்கிட்டியா அட பாவி நீயே மனதான நினைச்சீங்க எங்கட பேச போ ஐயோ ஐயோ மீனா திருமணம் தான் நடந்தது இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா முதலிரவு எங்க வந்தீங்க பாத்தியா என்ன பார்க்க முன்ன பார்க்க வேலை இருக்க முடியாது வாழ்ந்த உன்னோட தான் வாழணும்னு சொல்லிட்டு முடிவோடு வந்துட்டேன் நான் ஒன்னும் சும்மா வரல உனக்காக என் முண்டாடி நகையெல்லாம் வந்துருப்பேன் அப்பா எவ்வளவு அழகா இருக்கு பாரு எவ்வளவு இருக்கு எதுக்கு அவளுக்கு எதுக்கு எனக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குதோ கொத்துமா இருக்கு அது மட்டும் கிடையாது இதுக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்தீங்கன்னா நாங்களோட தான் நீங்க வரணும் உனக்கு இல்லாத ஐயா ஆமா கண்டிப்பா அவன் தேடி வர மச்சான் ஏதோ தாண்டு விட பாத்தியா நான் இவனுக்கு நல்லது சொல்ல வந்தா சொல்றேன் ஆமா நல்லது சொல்ல வந்தீங்களா அப்படியே ஒரு நல்ல விஷயம் என்ன விஷயம் டேய் நாட்டுல நடக்குது ஏன் நடக்குது அறியாம புரியாம சாதா தாஜுலேக்கு நியாயமாடா நேற்று தங்கைக்கு திருமணம் இன்று இரவு முதலிரவு தங்கைக்கும் மாமாக்கும் நாட்டுல ஒருவன் 3 கொலை செஞ்சு விட்டான் 3 கொலையா ஆமா யாரு அந்த கொலை தெரியுமா உனது தாய் அம்மா உனது மாமன் மாமா அந்த காவல்காரன் இந்த 3 கொலை செய்தவரியா அந்த சேகர் நல்லவன் இந்த கொலை செய்துக்க மாட்டார் எனக்கு நம்பிக்கை கிடையவே கிடையாது நம்பிக்கை இல்ல அப்படி நேரே காண்பிக்கின்றேன் புறப்படு உண்மையாகவா புறப்படு சங்கர் தூக்கி தூர போடுவோம் இவர் பார்க்கறது எவ்வளவு அழகா பத்தியா இவரை பின்தொடருவோம் இறங்கி போவாதீங்க இறங்க வரேன் ஜீவா 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 அட பாவி என் மீது ஆசையால் 3 கொலை செய்து விட்டாயே அட பாவி நல்ல மாறிவிட்டே மாமா மச்சான்
என்னுடைய மாமன் மகனாட்சி நானும் ஒன்றாக பழகிருக்கோம். அவனை பழிவாங்க என்னால் மனம் கிடையாது. ஆஜா அவனை அடிக்கடி அடிக்கிறீங்க, பாதாசிரியை போடுறீங்க, பச்சை தண்ணி குடிங்க, துணிச்சு சாகணும். அந்த நாள் ஒரு பெண்ணை கொண்டு சாப்பிட்டு கொண்டு வேட்டையாடுங்க. உன் நிலைமை பார்த்தாயா? உன் நிலைமை பார்த்தாயா? முரளி, அன்று ராத்திரத்தால் அறிவு எழுந்து விட்டேன். என்னை மன்னித்து விட முரளி. மன்னிப்பது கிடையாது. அது போகட்டும். இந்த 3 கோழைக்கு ஆளு யார் தெரியுமாடா? யார் முரளி? தெரிஞ்சா என்ன செய்ய போற? நீதிமன்றம் செல்ல போகிறேன். நீதிமன்றம் செல்ல முடியாதுடா, குற்றவாளி கொண்டு இருக்கிறாய். இந்த 3 கொலை செய்து யார் தெரியுமா? யார்? அதிகாரா, உனக்கு என்னடா பாவம் செய்து? உனக்கு என்ன தீங்கு செய்து? யார் குடியை நான் கெடுத்து? இதற்கு பதித்தாய் வாழ்க்கை. அதனாலே வாக்கு வரவுக்காக இன்று நம்மை அதுக்கு பக்கம் சரி செய்திருப்பா, நம்ப முடியவில்லையே. ஜீவா ஜீவா அண்ணா, ஜீவா அண்ணா, திருமணம் நல்லபடியா முடிந்ததா? முதல்வர் ஏற்பாடு செஞ்சாங்களா? ஆமாண்ணா. அந்த நேரத்திலே சேகர் எதுக்காக அங்க வந்தான்? ஆனா எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. சேகர் வந்தது தெரியாதுண்ணா. 3 கொலை நடந்தது, அதுவும் தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணா. ஓ, சேகர் வந்தது தெரியாது, 3 கொலை நடந்தது தெரியாது, பெண்முடி அவனை பார்த்து சொல்றாயே கொலைக்காரா என்று. அது என்ன அண்ணா? உங்களை பார்த்த உடனே ஏதோ உளறி விட்டனா? உலகியா உண்மை சொல்ல மறுக்கிறியா? நிஜமாதானா? சொல்றி. இல்லடா, நிச்சயமா தெரியாதுடா. தெரியாதுடா. சத்தியமா தெரியாதுடா. பொதுப்பது சரி.
வளர்த்தீங்க காத்தடிச்சா நோகுமன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கர்ப்பசாமி கண்ணை குத்திட்டு ஒரு ஊட்டி வளர்த்தீங்க ஊரு கண்ணு பட்டு எடுத்துன்னு சுத்தி சுத்தி போனீங்க கையால அவத பிள்ளைய பெற்று கண்ணீரத்தா விட்டீங்க அடுத்த ஒரு ஜென்மத்தில நான் பிள்ளையா பிறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அழிக்கணும் அடுத்த ஒரு ஜென்மத்தில நான் பிள்ளையா பிறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து காத்தடிச்சா நோகுமன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ணை குத்தி சொரு ஊட்டி வளர்த்தீங்க ஊரு கண்ணு பட்டு சுத்தி சுத்தி போட்டீங்க கையால் அவத பிள்ளைய பெற்று கண்ணீரத்தான் விட்டீங்க அடுத்த ஒரு ஜென்மத்தில நான் என் பிள்ளையா பிறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அழிக்கணும் அடுத்த ஒரு ஜென்மத்தில நான் என் பிள்ளையா பிறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அழிக்கணும் சரி கேட்டு ஊரை கூட்டி சொன்னீங்க நான் பிறந்தேன் சரி கேட்டு ஊரை கூட்டி சொன்னீங்க காது குத்து நான் ஓகுமட்டு கண்ணு ரெண்டும் முழுவீங்க கறி குழம்பு வேணும் என்று தடம் வாங்கி செஞ்சீங்க கறி கொழும்பு வேணும் கறி குழம்பு வேணும் என்று கடன் வாங்கி கடன்காரனா பிறந்துட்டேன்னு பார்த்து பார்த்து நொந்தீங்க அடுத்த ஒரு ஜென்மத்தில நான் என் பிள்ளையா பிறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அழிக்கணும் அடுத்த ஒரு ஜென்மத்தில நான் என் பிள்ளையா பிறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அழிக்கணும் ஒரு மன்னர் மகனை சொல்வதற்கு வெக்கப்படுறேன் என் உடம்பு தங்க நிற்கும் போது வேதனைப்படுறேன் நீ செய்யக்கூடிய வேலையாது திருமண வேலையில ஓடி இருந்தேனே அண்ணா இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலண்ணா அழகான பிள்ளை வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து உனக்கு திருமணத்தை நான் பிடிச்சிருப்பேன் அது விட்டு அம்மா நான் எவ்வளவு சொன்னேன் அவனுக்கோ 60 தங்கைக்கோ 20 இந்த திருமணம் சம்மதம் இல்லைன்னு சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை பேசுனியா ஏன் பேசல அண்ணா ஏன் பேசல ஏடி பேசல ஏன் பேசல ஏய் உன்னுடைய மனைவி நல்லா திருண்டி 60 வயது கைவிட திருமணம் செய்து கொண்டு நல்ல நேரத்திலே சேகர் உருவப்படுத்தி இந்த நகையாத்திரை போட்டிக்கின்னு ஊரை விட்டு ஊரை போய் திட்டம் போட்டியா கள்ளக்கடா இல்ல பெட்டா மாட்ட கேடி நகை இல்ல கேடி நகை எழுதி வைத்தேன் சாந்து சோகத்திலெல்லாம் மழை அடிச்சு அத்தனைய கரலிருச்சு எழுதி வைத்தேன் சாந்து சோகத்திலெல்லாம் மழை அடிச்சு அத்தனைய கரலிருச்சு தங்களைய தாங்களையே ஆசை வச்ச இந்த மனம் ஆசை வச்ச இந்த மனம் வாழ வச்சு பார்க்கலையே
காத்து மண்ணு பட்டாலுமே கருத்தேதான் போகுமண்ணே பத்தி வச்ச ரோசா பூவி போடுதுக்கு வெயிலில கண்ணுக்குள்ள அழகிடுமா கண்ணுக்குள்ள அழகிடுமா கங்கை நதியில் சொந்த பச்சை 18 ஆயிரம் தோழத்தை அம்மை விதித்து அந்தித்து பார்த்து அழகுபடி தன்னுடைய மனைவி பூவு கொடுத்து மங்களத்தோடு வாங்கி கட்டி ஒவ்வொரு கணவனும் தொட்டு தாலி கட்டுறான். தாலி கட்டி கணவனையும் கொண்டு போயிட்டு போய் விட்ட பிறகு உனக்கு பூ எதுக்கு பொட்டி எதுக்கு வேண்டாண்ணா உனக்கு பூ அண்ணா அண்ணா வேண்டாண்ணா வேண்டாண்ணா அண்ணா இது வார்த்தை கேளுங்க தங்கி அழகாமல் வாழ்ந்தா தாய் விட்டு சீதம் இடையில அவளை வாரி கொடுத்திருப்பேன். கணவன் எழுந்தவளுக்கு கடிச்சா நான் கொடுப்பது தாய் விட்டு சீதம் கிடையாது. தாய் விட்டு கோடி இந்த செயல் எதிர்கொண்டு வீதியில் வளர்த்துவே கூடாது. அப்படியே வீதியில் வளர்த்து வச்சுக்க நாட்டு மக்களை பார்த்தா இடம் வந்தா தாலி அறுத்துவோம். விதவி இவ்வளவு பார்த்து போடுமே ஒரே ஒரு வேலை கூட கைக்குள்ள சொல்லிட்டு என்னை கேவலம் பேசுவாங்க. அந்த ஈச்சலுக்கும் பைச்சலுக்கும் நாடாக மாட்டேன். மூளையில் முக்கால் இருக்கணும். நாட்டு மக்கள் முகத்தை பிடிக்க கூடாது. என் முன்ன வரவே கூடாது. ஆண்டவா கட்டிய கணவன் போயிட்டான். கூட பிறந்த அண்ணனும் இதை வாங்கி தொலைச்சு. அண்ணா நான் எப்படி வாழ்வேன்? நான் எங்கதான் போவேன்? அதோ பறந்து போக பறவைக்கெல்லாம் சொந்தம் இருக்கு. இந்த பாவிக்கு யாருமே இல்லையே. நான் எப்படி போவேன்? எப்படி பிழைப்பேன்? யாரு நாடுவேன்? அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தேன் அம்மா. வசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அவ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. 10 மாதம் என்னை சுமந்து பெத்து எடுத்து அம்மா வசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா. அன்புக்கு தோறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலம் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா. அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. காட்டி வேலை புடிச்சி அக்கங்க சொல்லி கொடுத்தேன். காட்டி வேலை புடிச்சி அக்கங்க சொல்லி கொடுத்தேன். அண்ணாட கூட முடிச்சு எழுத்தொரு அடி கொடுத்தேன். களை வெட்டி நடுவோம் நட்டு காசத்தை தட்டி கொடுத்தேன். சிலவன்னு சேர்த்து வச்சு சிலட்டொன்னு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கோ எல்லாம் பதறி நின்னேன். கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கோ எல்லாம் பதறி நின்னேன். காய்ச்சல் வந்து நாம் படுத்தா காசாயத்தை குடிக்க வச்சேன். ஏன் முள்ள கலைக்கிறேன்னு 8 ஊரு சொல்லி வச்சேன். உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா.
உனக்கு அடிமான வாக்குப்பட்டேன் கோபுரமா நான் உசுர கொடுமையும் தாங்கிக்கிட்டேன் 5 வாட்டி 10 வாட்டி அங்க இங்க கடனப்பட்டேன் அத்தனையும் நான் பிழைக்க ஆயுசுக்கு தாங்கி புட்டேன் பட்ட துன்பம் போதும் பாதியில உசுர விட்டேன் பட்ட துன்பம் போதும்